குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய கிரக வலிமை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்க டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ் கோவையிலிருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆகஸ்ட் மாத பலன்கள். யாருக்கெல்லாம் ஃபேவரா இருக்க போகுது, யாருக்கெல்லாம் அன்ஃபேவரா இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பொதுவா இந்த வீடியோல மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் நடக்கக்கூடிய அவங்களுக்கு என்னென்னலாம் கெரியர்ல நடக்க போகுது, மாணவர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும், அதே மாதிரி தொழில் யார் தொடங்கலாம், யாரெல்லாம் பிளான் பண்ணலாம், இல்ல என்ன மாதிரியான காரியங்கள் மூலியமாக அதை நீங்க சரி செய்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பத்தி நம்ம பார்க்க போறோம். பொதுவா பெண்கள் எந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் எல்லாமே ஆகஸ்ட் மாதத்துல கண்டிப்பா நம்ம பலன்கள் மூலியமாக சொல்லலாம். நீங்க இதெல்லாம் எப்படி சரி செய்துக்கலாம் அப்படிங்கறது நான் சொல்லிக்கிறேன். முக்கியமா இது பாத்தீங்கன்னா பொது பலன்கள். பொது பலன்கள் எதுக்கு எல்லாருமே சொல்றோம் அப்படின்னா, ஒரு சில பேத்துக்கு இது ஆப்டா இருக்கும், ஒரு சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க. ஏன்னா செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனமுக்கு மாறுகிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரியன்ல இருந்து எல்லா கிரகங்களும் அதனுடைய மாற்றத்தை டிரான்சிட் கொடுக்கும் போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். உலகளாவிய விஷயங்கள் பார்க்கும்போது அரசியல பெரும் மாற்றங்கள் வரப்போகுது. எதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நம்புறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டிராமாட்டிக் சேஞ்சஸ் நம்ம கொடுக்க போறோம். அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களை ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி நிறைய சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், ஏன்னா இது கலியுகம் அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா அழிவுகள் நிறைய இருக்க போகுது இந்த மாதத்திலையும். நார்தன் சைடு எடுத்துக்கிட்டோங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே இந்த துபாய் சைடு, கத்தார் சைடு, அதே மாதிரி உங்களுக்கு அமெரிக்கா, இது எல்லாமே சிறிய அளவுல பெரிய அளவுல பாதிக்க போகுது. இதுல இருந்து கண்டிப்பா நம்மளோட ப்ரேயர்ஸ் மட்டுமே தான் நம்மளை பாதுகாக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே அங்க இருப்பாங்க, கொஞ்சம் சேஃபா இருந்துக்க சொல்லுங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்க போறோம். மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட மாற்றம், எப்படிப்பட்ட விஷயங்கள், பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். துலாம் ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்கு? லக்னாதிபதி 12ஆம் இடத்தில் போய் புதன் வீட்டுல நீசமாகிறார். 8க்குரியவரும் 12ஆம் இடத்துல நீச்சமாகிறார். இது எப்படி எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் இதை பார்ப்போம். லக்னாதிபதி எந்த இடத்துலயாவது நீசமாகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு உருவாகும். நம்ம செய்யறது கரெக்டா தப்பா, நம்ம இதை முயற்சி பண்ணலாமா வேண்டாமா, ஏதாவது ஒரு விஷயத்த போட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா கொண்டுட்டு போவீங்க. இப்போ உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கும் இந்த காலகட்டத்துல. ஓகே, நம்ம கொஞ்சம் நார்மலைஸ் ஆயிட்டு வரோம் அப்படின்னு தெரியும். 5ஆம் இடத்துல ராகு இருந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஒரு போராட்டமான ஒரு சிந்தனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்ப 3க்குரிய குரு உங்களுக்கு பாத்தீங்கன்னா, குரு இப்ப எங்க இருக்காரு அப்படின்னா 10ஆம் இடத்துல உச்சமா இருக்காரு. கூட யார் இருக்காங்க? பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் சரி, உங்களுடைய 9, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய புதனும் சரி, எல்லாம் அழகா எங்க உட்காந்துட்டாங்க அப்படின்னா கடகத்துல உட்காந்துட்டாங்க, 10ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டாங்க. அப்ப பாதக பிசினஸ்ல ஏதாவது ஒரு எதிர்ப்பை பார்த்துட்டு இருப்பீங்க. திடீர்னு பிரச்சனை வரும், அப்புறம் அது நீங்க அதை சால்வ் பண்ணுவீங்க. இந்த மாதத்தில் துலாம் லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு, லக்னாதிபதியை போய் 12ல மறைந்து நீசம் ஆயிட்டாரு. தூக்கம் கெடும். சுக்கிரன் அப்படிங்கிறது வயிறு. 6ஆம் இடத்துல சனி இருக்கு. ஹெல்த் ஒரு நார்மலைஸ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கிற டைம்ல இந்த காலகட்டத்தில் அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணி டேப்லெட்லாம் சாப்பிட்டு டாக்டரோட அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த விரயம் நல்லதாவே இருக்கும். இல்ல நான் என்ன சொன்னாலும் நான் என்ன போலதான் இருப்பேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு பெரிய செலவுகள் விரயங்கள் ஏற்படும். அப்போ 10ஆம் இடத்துல சூரியன், குரு, புதன் இணைவுல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூரியன் உங்களுக்கு பாதகம் செய்றவர். பாதகாதிபதி 10ஆம் இடத்துல இருந்து பிசினஸ் எப்படி இருக்கும்? அப்ப வரவு ஏன்னா இப்ப லக்னாதிபதி 2 கூடிய செவ்வாய், 2, 7, 2 வருமானம், 7 பொது, அதுவுமே பிசினஸ் பார்ட்னர் எல்லாமே குறிக்கும். அவங்க 9ஆம் வீட்டுல இருக்கிறாங்க. 9க்குரிய புதன் பாத்தீங்கன்னா 10ஆம் வீட்டுல இருக்கிறாரு. இந்த காம்பினேஷன் பாத்தீங்கன்னா துலாம் லக்னத்துக்கு இந்த காலகட்டத்துல ஃபேவரான்னு கேட்டா நோ, இட்ஸ் அன் அன்ஃபேவர் டைம். உங்களோட பார்ட்னரே உங்களுக்கு எதிரியாகிறது, உங்களை நீங்க ஆல்ரெடி நீங்க ஒரு உண்மை நீச்சமா இருக்கீங்க, அது இன்னுமே எரியிற தீயில பெட்ரோல் ஊத்துற மாதிரி வார்த்தைகள்னால் உங்களை கடுமையா தாக்குவாங்க.
உங்களுடைய கணவரா இருக்கட்டும், உங்களோட பார்ட்னரா இருக்கட்டும், இல்ல பொது சம்பந்தப்பட்ட சமுதாயம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு பாதிப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஹெல்த் சரியானாலும் மன ரீதியான ஒரு போராட்டத்தை கொடுக்கும். குடுக்கல் வாங்கல வந்து பிரச்சனை இருக்கு. ஏன்னா புதன் வீட்டுல செவ்வாய், 2ஆம் இடம் செவ்வாய் வந்து எங்க இருக்காரு? புதன். அப்போ வந்து டாக்குமெண்டேஷன். அப்போ நீங்க வந்து ஒரு இடம் விற்கிறீங்க, இல்ல வந்து ஒரு புதன் சம்பந்தப்பட்ட லோனுக்கு ஒரு சிக்னேச்சர் ஏதாவது ஒன்று புதுசா பண்றீங்க, அதனால வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளமா சந்திப்பீங்க. ஸோ இந்த மாதத்தில் எதுவும் வேண்டாம். ஏன்னா லக்னாதிபதி நீசமா இருக்காரு இல்லையா? அப்போ வந்து ஏதாவது ஒன்று ட்ரை பண்ண வைக்கும், மறைமுக செயல்கள் செயல்படுத்த வைக்கும். அதன் மூலியமாக பிரச்சனைகளையும் சந்திப்பீங்க. ஏன்னா 1 8 இல்ல, அப்ப 8 வந்துச்சுனாலே அந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கோங்க, கரெக்டா இருங்க. யார் பேச்சு இந்த காலகட்டத்தில் கேட்காம அமைதியா இருங்க. ஏன்னா குழப்பவாதிகள் குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. நான் வந்து சில பேத்துக்கெல்லாம் நான் சொல்லியிருப்பேன், நிறைய பேத்துக்கிட்ட வந்து டெசிஷன் கேளுங்க, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க. நான் உங்களை அதை கூட கேட்க சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாரும் போய் பிரச்சனைக்குரிய இடத்துல போய் உட்காந்துருக்காங்க. வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவே எங்க இருக்காரு? 10ஆம் இடத்துல இருக்காரு. எல்லாம் நல்லா நடக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அதே சமயத்துல அந்த ப்ராப்ளமும் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆல்ரெடி துலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவுதான் ப்ராப்ளம் நான் சந்திக்கணும், வாழ்க்கையே போராட்டமா இருக்கு. ஏன்னா 8க்குரியவரும் லக்னாதிபதி இல்ல. ஸோ அதனால அந்த ப்ராப்ளம்லயே இது பண்ணுவீங்க. நீங்களும் சரி, விருச்சகம் சரி, மேஷம் சரி, ரிஷபம் சரி, இந்த 4மே வந்து இந்த ஸ்கொயர் இவங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் அந்த ஆப்போசிட் சைடு வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி மற்ற ஸ்தானங்களும் வந்து பாதகாதிபதி இருக்கும் போதெல்லாம் அதை வந்து ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ஸோ உபயராசிகளுக்கு இதே தான் பிரச்சனை. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் கடந்து போயிட்டே இருப்பீங்க. சரராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனதைரியம் ஜாஸ்தி, வைராக்கியம் ஜாஸ்தி. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தாங்கிக்க கூடிய அந்த ஒரு கணத்தை வந்து கடவுள் கொடுத்துருப்பாரு. நீங்களே அழுதுப்பீங்க, நீங்களே கண்ணை தொடச்சிக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவீங்க. ஆனா வாழ்க்கை எப்ப முடியும், இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா அது வந்து இந்த மாதத்திலேயாவது முடியுமான்னு கேட்டா சுயஜாதகத்தை பாருங்க, நிறைய வாழ்வியல் பரிகாரங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து சரி செய்துக்கலாம், கண்டிப்பாக இருக்கு. நிறைய வைப்ரேஷன்ஸ் மூலியமாவும் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணலாங்க. எல்லாத்துக்கும் விதிகள், ஜோதிடத்தில் இதுதான் விதி அப்படின்னு சொன்ன விதி விலக்குகளுக்கும் இருக்கு. அதே மாதிரிதான் சட்டம். எப்படி உங்களுக்கு சட்டத்துல வந்து இவ்வளவு தண்டனை இருந்தாலும் அந்த தண்டனையிலிருந்து வெளிவரதுக்கு உண்டான நிறைய செக்ஷன்ஸும் இருக்குன்னு சொல்ற மாதிரி நம்மளோட ஜோதிடத்திலும் அது எல்லாமே இருக்கு. பொதுவா துலா லக்னக்காரர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமுதாயம் தொடர்பான ஒரு பிசினஸ்லயே ஒர்க்லயே இருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் சொல்றது டாக்டர்ஸ், சர்வீஸ் ஓரியன்ட், இதெல்லாம் இருந்தா ப்ராப்ளம் கிடையாது. பட் அதில் இல்லாதவங்க வந்து என்னன்னா ஏதாவது ஒரு சில விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியாம அந்த ஒரு தவிப்பீங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பாதகஸ்தானத்தில் வந்து இருக்கக்கூடிய சூரியன் 10ஆம் இடத்துல எல்லாமே புத்திகாரகனோடும் சரி, வழிகாட்டல் சொல்லக்கூடிய குருவோடவும் சரி இருக்காரு. அதுக்கப்புறம் 17க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் எங்க வராரு? உங்களுடைய பாதகஸ்தானத்தில் அப்படியே ஆட்சி பெறுகிறார், சொந்த வீட்டுக்கு வராரு. அப்போ இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். மாமனார் வழிகளில் ப்ராப்ளம் சம்மந்தமே இல்லாம குடும்பத்துல வந்து அப்படியே பிரச்சனை உங்களாலதான் அப்படின்ட்டு வந்து ஒரு முடிச்சு கட்டிடுவாங்க. ஒருவேளை உங்களுடைய கணவர் வந்து சூரியனா சார்ந்து இருந்தாங்க அப்படின்னா அவர் ஏதாவது ஒரு ப்ராப்ளம். எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து சரி பண்ணிக்கோங்க. ஹெல்த் ரிலேட்டடா இன்னும் கொஞ்சம் கவனம் தேவை. டாக்டர் அட்வைஸ் படி எல்லாமே பண்ணுங்க. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணிட்டு வந்தீங்க, இந்த காலகட்டம் கண்டிப்பா நமக்கு தப்பிச்சு அடுத்த விஷயத்துக்கு போய்க்கலாம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை பத்தி நம்ம விரிவா பார்த்தோம். யாருக்கெல்லாம் கெரியர்ல எப்படி இருக்கணும், யாரெல்லாம் பிசினஸ் பண்ணணும், மாணவர்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும், புதுசா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இதுக்கெல்லாம் வந்து தீர்வு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தில் இந்த பிளானட்ஸ்ல எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்ப புதன் வக்ர நிவர்த்தி ஆகி ஓகே. ஸோ புதன் யார் உங்களுக்கு, செவ்வாய் யார் உங்களுக்கு, அவங்க என்ன சாரம் வாங்கியிருக்காங்க, டிஎன்ஏ படி பார்க்கலாம். அப்போ மேலோட்டமா கிரகங்களை வச்சு சொல்றதை விட டிஎன்ஏ படி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ரொம்ப எக்ஸாக்டா இருக்கும், துல்லியமா இருக்கும். உங்களுடைய குழந்தைங்களுக்காக நீங்க பார்க்கலாம், உங்களுடைய கணவருக்காக பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, வாழ்வியல் பரிகாரம் மூலியமா இருக்கலாம்னு எல்லாமே சரியாகும்.
அதையும் தாண்டி வாழ்நாள் ஃபுல்லா உங்களுடைய விதி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்கள் மூலியமாக சில விஷயங்களை வந்து நாம வைப்ரேஷன்ஸ் மூலியமாக ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நியூமராலஜி மூலியமா நீங்க பேரை மாத்தலாம். ஓகே, இப்போ நம்ம பேர் மாத்துறோம் அப்படின்னா அப்படி கெசட்ல மாத்தலாமான்னு கேட்டா, குழந்தைகளா இருந்தா மாத்துறதுக்கு வாய்ப்பு இருந்தா மாத்திக்கலாம். இப்போ பெரியவங்களா இருக்கீங்க, எனக்கு 30 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த நேம்ஸ் எழுதி ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நான் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூமராலஜி கட்டத்தை வந்து நான் வந்து இந்த ஃபோன் வால்பேப்பரை வச்சுக்கோங்க, அடிக்கடி பாருங்க, அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நம்ம கொடுக்குறோம், டிசைன் பண்ணியே கொடுக்குறோம். ஸோ நிறைய நம்பர்ஸ் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக நமக்கு வரக்கூடிய தடைகள் வந்தாலுமே அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தி நம்ம கிட்ட வந்துடும். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலியமா நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த 2 விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோடய கூட இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா 100% அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நிறையா பேர்த்துக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும் இந்த மாதிரி பரிகாரங்கள் மூலியமாகவும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக யூனிவர்ஸ் நமக்கு எல்லாமே நிறைய குறியீடுகள் இருக்கு. ஸோ டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த குறியீடுகள் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிசைன் மூலியமாகவும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அதை வந்து எழுதி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 100% உண்மை, இதெல்லாமே நடக்கும். கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த டேலண்ட், கண்டிப்பாக நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய இந்த சர்வீஸ், இதெல்லாமே நம்ம வந்து பயன்படுத்தும் போது, ஏன்னா எல்லாமே வந்து நமக்கு கடவுள் தான் இதை வந்து இயக்குறாரு. அதை நம்ம கரெக்டாக அந்த பாவக ரீதியான அந்த பிரச்சனைகள் வந்து சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்ந்து எல்லாமே நீங்க மீண்டு வரலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பரை நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்ல. இதெல்லாமே உங்களுக்கு சார்ட் அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து கன்சல்டேஷன் கொடுப்பேன். கண்டிப்பா பார்த்து இதற்கான முடிவுகள் உங்களுடைய கையில் தான் இருக்கு. டெஃபினட்டா சரியாயிடும்.